இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்று ரட்சிப்பார். பங்கம் வராதுன்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாயினின்று ரட்சிப்பார். பங்கம் வராதுன்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தானியேலுடைய சம்பவம் மேக்சிமம் எல்லாருக்குமே கிறிஸ்தவங்களுக்கு தெரிந்திருக்கும். அவன் பாபிலோனில் இருக்கிற நாட்கள் அது. ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான், ஆண்டவரை சார்ந்திருந்தான், அவரை சேவித்தான். அதனால் பல துன்பங்களை சந்திக்க நேர்ந்தது. தரியு ராஜா ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் பிரதானிகளுக்கெல்லாம் மேலான பிரதானி நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது இவனுக்கு விரோதமாய் பகையினர்கள் சத்துருக்கள் எழுப்பினார்கள், பழிவாங்க துடித்தார்கள். ஏதாவது ஒரு விதத்தில் மாட்டி விடலான்னு பார்த்தா எல்லாவற்றும் அந்த மனுஷன் பெர்ஃபெக்டா இருந்ததுனால எதிலுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப என்ன செய்யலான்னு யோசிக்கும் பொழுது ராஜா கிட்ட போய் 30 நாட்கள் உண்மைதான் எல்லாரும் வணங்கணும், ஆராதிக்கணும், விண்ணப்பத்துக்கு உமக்கு தான் ஏறெடுக்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது, விண்ணப்பங்களை ஏறெடுக்க கூடாது, அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்க. அது தானியலுக்கு தெரிய வருகிறது. தானியல் கவலைப்படலை. ஏன்னால் தானியலுக்கு 3 நேரம் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. தன்னுடைய மேல் வீட்டறைக்கு போய் எருசலேமுக்கு நேராக ஜன்னல்களை திறந்து வச்சு ஜெபிக்கிறது. நடந்து போறவங்க எல்லாம் வெளியிருந்து பார்க்கறதுக்கு ஏதுவாக அது இருக்கும், பார்த்தால் அது தெரியும். சட்டம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 30 நாட்கள் வேற ஒரு தெய்வத்தை அல்லது யாராவது ஆராதித்து ஜெபித்தால் அவர்கள் சிங்கக்கபிகளை போட வேண்டும். சிங்கக்கபிகள் என்று சொன்னால் சிங்கங்கள் பட்டினி அங்க ரெடியா இப்படிப்பட்ட குற்றம் செய்தவர்களை போடுவார்கள். அவர்கள் தான் அந்த சிங்கங்களுக்கு ஆகாரம். சட்டம் ஏற்றப்பட்டதுனாலே தானியேல் அதுல மாட்டிக்கொள்கிறார். என்னால் இவர் கவலைப்படவில்லை. சிங்கத்துல போட்டாலும் கவலை, என் ஆண்டவரை ஆராதிக்காமல் அவரோடு பேசாம என்னால் இருக்கவே முடியாது. தொடர்ந்து ஜெபிக்கிறார், கைது செய்யப்படுகிறார். சிங்கத்தின் கபியில போட்டாலும் சிங்கங்கள் அவரை ஒன்றுமே செய்யவில்லையாம். அப்பதான் ராஜாவே வந்து கேட்கிறார், என்னப்பா ஆச்சுன்னு சொல்லும்போது சிங்கங்களின் வாயை தேவன் தூதனை அனுப்பி கட்டி போட்டார். எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்றார் பாருங்கள். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். இக்கட்டான நிலைமையில இருக்கிறீங்களா? தப்பிக்க வழி தெரியலங்கிறீங்களா? என்ன செய்யுதுன்னே தெரியல, மாட்டிக்கிட்டேன், கஷ்டமா இருக்குது, எனக்கு புரியல, இப்படி விரோதமா அப்படியே பட்சிக்கிற சிங்கங்கள் மாதிரி ஜனங்களோ அல்லது விரோதமான சத்துருக்கள் எழுப்பியிருக்காங்களா? சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தானியேலை காப்பாற்றின தேவன் நம்மோடு இருக்கிற காரியங்களை செய்வான். ஒரு புதிதாக திருமணமான தம்பதிகள், ஆண்டவருக்கு ஏற்ற ஜெபித்து வாழ்ந்த பிள்ளைகள் ஒரு நாள் விருந்து வீட்டுக்கு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. அங்கிருந்து போயிட்டு இன்னொரு கிராமத்துக்கும் போறாங்க. அவங்க சொந்தக்காரங்க போயிருக்கும் போது மாலை நேரம் மனைவிட்டு சொல்றோம், அப்படியே நான் வெளியே வாக்கிங் போயிட்டு வரேன், அந்த இடம்லாம் மலைப்பாங்கான அழகான இடமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கணவன் போயிட்டு அப்படி மேலே ஏறி போகும்போது நிறைய கட்டிடங்கள், அந்த காம்பவுண்ட் எல்லாமே வித்தியாசமான கோட்டை, ஏதோ ஒரு அரசன் அங்கு அரசாண்ட ஒரு எல்லா வரலாற்று காரியங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே பிரமித்து போய்விட்டான். ஏன்னா வரலாறு படித்த ஒரு சகோதரர் அப்படி பார்த்துட்டு இருக்கும். இதில் வரும்போது நேரம் இருட்டாயிடுச்சு, எப்படி வெளியே வரணும்னு தெரியல. இருட்டான உடனே தடுமாறுறாரு. உடனே காட்டு வருமா மிருகங்கள் சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சு. ஆனாலும் போனது ஜெபிக்க போனார். அதை பார்த்துட்டு அப்படி ஜெபம் பண்ணலான்னு பார்த்தாரு. அடுத்து என்ன செய்வதுன்றே தெரியல. இதுல மாட்டிட்டாரு. திரும்பி வராரு. வரும்போது வழி தப்பி ஓரளவு அந்த கோட்டையெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டாரு. வந்து சரி நீ போயிடலான்னு பார்த்தா பின்னாடி ஏதோ தட்டின மாதிரி இருக்குது. பார்த்தா திரும்பி பார்த்தா அடுத்த ஒன்று முன்னாடி ஏதோ தட்டின மாதிரி பார்த்தா கண்ணுக்கு மேல அப்படியே ரத்தம் வடியுது. கழுகு, 2 கழுகுகள், பெரிய கழுகுகள் வந்து இவரை தாக்க ஆரம்பிச்சிச்சு. தாக்கி இவரை எப்படியாவது காலி பண்ணிடணும்னு சொல்லி அது பண்ணும்போது இவருக்கு என்ன செஞ்சு மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணுது. அது அந்த நகத்தை வச்சு தலைப்பகுதி சரீரத்துல பட்டதெல்லாம் கீறுது, அப்படி ரத்தம் வருது. என்னாண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே முழங்கால் போட்டு அவர் சொல்றார், சிங்கங்களின் வாயை எனக்கு தானியேல் ஜெபிக்கும் பொழுது கட்டினீங்களாப்பா, சிங்கங்கள் ஒன்னும் தானியேல செய்யலையே. இதே மாதிரி இந்த கழுகு அப்படியே
ஒண்ணு செய்யாதபடி பண்றான் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 கழுகுகள் அங்க போய் உட்கார்ந்துச்சான் பக்கத்துல ஒரு இதுல தூண் மேல. அப்படியே கல் மாதிரி அப்படி 2 இருந்துருச்சுதான். இவர் அந்த இடத்துல முழங்கால் போட்டு தொடர்ந்து ஜெபம் பண்றாரு. நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்திட்டு அப்படியே இறங்கி மெதுவா வராரு. கிராமத்துக்கு வந்து ஜனங்கள்லாம் பார்க்காங்க, இந்த ராத்திரி இங்க இருந்து வாரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோடு கேட்கும்போது என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நீ 9வது நபரா மாறிப்பா, நீ எப்படி வந்தான்னு தெரியலன்னு ஒரு புரியல. கடந்த 8 பேருக்கு என்ன நடந்துன்னா, இந்த மலைப்பாங்க அந்த பகுதிக்கு போய் யாரும் திரும்பி வந்ததில்ல. இங்க பிணந்தின்கிற கழுகுகள் உண்டு. கொஞ்சம் மாலை மயங்கிற நேரத்துக்கு போனா அவங்க கண்களை குருடாக்கி அவர்களை கொன்று மாம்சத்தை அவர்கள் தின்றுவிடும். நீ எப்படியோ தப்பி வந்திருக்கிறான்னு சொல்லும் போது அப்பதான் இவருக்கு தெரிஞ்சுதான் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு அற்புதமா நம்ம நடத்துறாரு, எவ்வளவு அழகா நம்மளை பாதுகாத்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்திட்டு நடந்தது சொல்லிட்டு ஆண்டவருக்கு மகிமைப்படுத்திட்டு வந்தாராம். மனைவி ஒரே பதற்ற போனவங்களை காணலன்னா, ஆனாலும் மறைக்க முடியாத அந்த காயங்கள் காண்பிச்சு கொடுத்தது நடந்ததை சொல்லும் போது ஆண்டவர் தான்பா நம்மளை காப்பாத்தி இருக்கிறாரு. சிங்கத்தின் வாய்க்கணைக்கு தானியலை காப்பாத்தின தேவன் இந்த கொடிய பின்னந்தின்னும் கழுகுகளுக்கு உங்களை காப்பாற்றி இருக்கிறாண்டு 2 பேரும் கரங்களை பிடித்து ஜெபித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்களாம். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர் சொன்ன வார்த்தையின்படியே செய்து கொடுக்கிறாரு. இன்னைக்கு ஒருவேளை பாதுகாப்பற்ற இடத்துல இருக்கீங்களா, பிள்ளைகள் இருக்காங்களா, பதற்றத்தோடு இருக்கீங்களா, ஜெபம் பண்ணுங்க. அதே தேவன் இன்றும் ஜீவனுள்ளவரா இருக்கிறார், இன்றும் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நாள் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம்ப்பா. பாதுகாப்பற்ற இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் விபத்துகள், ஆபத்துகள், கொடிய நோயின் தாக்கங்கள், இன்னும் எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம் அப்பா. எவ்வளவோ கொலைகள் நிறைந்த அந்த நாட்கள்ல பரலோகத்தின் தேவன் நீர்தானப்பா பாதுகாப்பை கொடுக்கிறவர். இக்கட்டான நிலைமையிலே, பாதுகாப்பற்ற நிலைமையிலே என்ன வேண்டுமானால் நடக்கலாம் என்று சொல்லி நிர்பந்தமான சூழ்நிலை கடந்து போகிற பிள்ளைகள் இந்த நாளில இருப்பார்கள் சொன்னால் நம்முடைய வார்த்தை நிமித்தமா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுப்பீராக. அரணாக, அடைக்கலமாக, கேடகமாக, துருகமாக இருந்து பாதுகாத்துக் கொள்ள அந்த பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதியான மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மை காக்கும்படியா தூதர்கள் நமக்கு இருக்கிறார். இயேசுவே நம்மோடு கூட வருவார். இதை காட்டிலும் வேற என்ன வேண்டும்? இந்த நாளிலும் கூட விசேஷித்த பாதுகாப்பை கொடுத்து இதுவரை பாதுகாத்தவர் இனிமேலும் பாதுகாப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.